வணக்கம். சினி சினி மினி மினி பூவே உனக்காக நடிகர் விஜய் கதாநாயகன் நடித்து எந்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அது அமைந்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. 200 நாட்கள் ஓடி சாதனை புரிந்த திரைப்படம். இன்னும் சொல்லப்போனால் விஜயினுடைய கலை உலக பயணத்தில் ஒரு மெழுகுவர்த்தியாக அந்த திரைப்படம் இருந்தது அப்படின்றது கூட உண்மை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த படத்தை தயாரித்த பட நிறுவனம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், ஆர்பி சௌத்ரி அவர் தான் அந்த படத்தை தயாரித்தார். அந்த படத்தினுடைய இயக்குனர் விக்ரமன். விக்ரமனுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அந்த படத்தினால பெயர் புகழ் கிடைத்தது. ஆர்பி சௌத்ரிக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. விஜய்க்கு இன்னைக்கு வர விஜயனுடைய ரசிகர்களுடைய உள்ளத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் பூவே உனக்காக. அந்த திரைப்படத்திற்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆர்பி சௌத்ரி சார் வந்து விக்ரமனை கூப்பிட்டு கதையை கேட்டார். விக்ரமன் அந்த கதையை சொன்னார். அந்த கதை வந்து சௌத்ரி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. விஜயும் அந்த கதையை கேட்டார். கதையை கேட்டு அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்கள் அந்த படம் வெற்றி படமாக அமைந்தது அப்படின்னா, அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு காரணம் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு. ஒரு பேத்தட்டிக் கிளைமேக்ஸு, சோகமான உச்சக்கட்ட காட்சி கிளைமேக்ஸ் படத்தில் அதுதான் இருக்குது இப்போ. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட போய் விக்ரமன் போய் கதை சொன்னார்ல, கதை சொல்லும்போது சோகமான கிளைமேக்ஸ் கிடையாது, ஹேப்பி கிளைமேக்ஸ். ஹேப்பியான உச்சக்கட்ட காட்சியை அமைச்சு அந்த கதையை தான் ஆர்பி சௌத்ரிகிட்ட விக்ரமன் சொன்னார். அந்த கதை வந்து அந்த ஹேப்பி கிளைமேக்ஸோடு இருந்த கதை சௌத்ரி சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சி போன பிறகு அந்த படத்தை தயாரிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார். அதே மாதிரி விஜய்கிட்ட போய் இந்த ஹேப்பி கிளைமேக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கதையை விக்ரமன் போய் சொன்னார். விஜய்க்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, தயாரிப்பாளருக்கும் பிடிச்சிருச்சு, படத்தினுடைய கதாநாயகனாக விஜய்க்கும் பிடிச்சிருச்சு. 2 பேருக்கும் பிடிச்ச பிறகு விக்ரமன் வந்து அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை ஆரம்பித்து விட்டார். படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி படம் எடுத்தாச்சு, கிளைமேக்ஸ்லாம் எடுத்தாச்சு, ஹேப்பி கிளைமேக்ஸ் எடுத்தாச்சு அப்படி வச்சுக்கோங்க. அப்படி எடுத்த பிறகு ஒரு நாள் அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது விஜய்கிட்ட விக்ரமன் மெதுவாக ஒரு விஷயத்த சொன்னார். சார், இது மாதிரி இந்த படத்தினுடைய ஹேப்பி கிளைமேக்ஸு நம்ம ஏற்கனவே ஷூட் பண்ணிட்டோம், இது போக இந்த படத்துக்கு இன்னொரு கிளைமேக்ஸும் இருக்குது சார், அது கொஞ்சம் சேடு கிளைமேக்ஸு, சோகமான கிளைமேக்ஸு, என் கதைப்படி இன்னொரு சோக கிளைமேக்ஸும் நான் கற்பனை பண்ணி எழுதி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ விஜய் சொன்னாப்புல, அந்த சோக கிளைமேக்ஸ் என்னன்றது சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே இவர் அந்த சோக கிளைமேக்ஸை சொன்னார். விஜய் சொன்னாப்புல, இதுவும் நல்லா தானே சார் இருக்குது, அந்த ஹேப்பியான கிளைமேக்ஸ் நீங்கள் வச்சது அதுவும் நல்லா தான் இருக்குது, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே விக்ரமன் சொல்லியிருக்காரு, இது ஆக்சுவலாக நம்ம வேணா ஷூட் பண்ணலாமா சார்னு. சரி ஷூட் பண்ணுங்களேன், ஷூட் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டாரு. இந்த சோக கிளைமேக்ஸ் இருக்கக்கூடிய அதையும் அந்த காட்சியையும் படமாக்கிட்டாங்க. விஜய், அஞ்சு அரவிந்த் 2 பேரையும் வச்சு எடுத்துட்டாங்க. 2 கிளைமேக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. இதில் என்ன சிக்கல்னா, இந்த சோக கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அது எடுத்தது வந்து ஆர்பி சௌத்ரிக்கு தெரியாது, படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு தெரியாது, அவர்கிட்ட இவங்க சொல்லவே இல்லை. விஜய்க்கு தெரியும், விக்ரமனுக்கு தெரியும், அவ்வளோதான். ஆர்பி சௌத்ரிக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. படம் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. முடித்த பிறகு இப்போ ஃபஸ்ட்டு காப்பி அப்படின்றலாம் சொல்கிறோம்ல, அப்படி வந்த பிறகு தயாரிப்பாளருக்கு படத்தை போட்டு காமிச்சு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ ஃபுல் பிக்சர் ஓவர், எல்லாமே ஹேப்பி கிளைமேக்ஸோட படம் ரெடியாக இருக்குது, தயார் நிலையில் இருக்கிறது. இப்போ அதை வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி ப்ரீவியூ தியேட்டரில் படத்தை வந்து போடுறாங்க. ஆர்பி சௌத்ரி சார் வந்து படத்தை பார்க்குறாரு. படத்தை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. படம் முடிஞ்ச பிறகு விக்ரமன்ட்ட சொல்கிறாரு, படம் ரொம்ப அருமையாக இருக்கியா, நல்லா பண்ணியிருக்க, படம் பெரிய அளவில் வெற்றி படமாக அமையும், நீ எடுத்துக்கிட்ட கதையை வந்து எக்ஸ்ட்ரானரியாக நேரேட் பண்ணியிருக்க, அருமையான ஸ்க்ரீன் ப்ளே, படம் கொஞ்சம் கூட போர் அடிக்கலை, மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தியேட்டர் விட்டு போகிறவங்க வந்து மன நிறைவோடு வெளியே போவாங்க, அந்த அளவுக்கு ஒரு கவித்துவ தன்மையோட பொயட்டிக் நேச்சரோடு அந்த படத்தை பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்பி சௌத்ரி சார் வந்து பாராட்டிட்டார் விக்ரமனை. அப்போ மெதுவாக விக்ரமன் அப்போ தான் இந்த விஷயத்த சொல்கிறாரு, சார் இதில் வந்து இன்னொரு விஷயம், நான் வந்து சோக கிளைமேக்ஸ் வச்சு ஒன்று ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் இந்த ஹேப்பி கிளைமேக்ஸ்ன்றது ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நீங்கள் விரும்புகிறீங்க, நல்லா இருக்குன்னு பாராட்டுறீங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஒரு பேத்தட்டிக் கிளைமேக்ஸும் நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் சார்னு. இதை சொன்ன உடனே அவர் கடுப்பாயிட்டார் ப்ரொடியூசர். ஏன்னா அவருக்கு இந்த விஷயமே தெரியாதுல்ல, அவர் தானே படத்தினுடைய தயாரிப்பாளர். ஒரு பெர்மிஷன் கூட வாங்காமல் இவங்க வந்து அப்படியே ஒரு பேத்தட்டிக் கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டு சோக காட்சியை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னையா சொல்கிற, படமே ஹேப்பி கிளைமேக்ஸே படம் நல்லா தானே இருக்குது, சோக கிளைமேக்ஸை வச்சு அதை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, நீயே ஷூட் பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடுப்பாகி கோபத்தில் அப்படியே போயிட்டார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நீ ஒன்று செய்ய, அந்த சோக கிளைமேக்ஸ்ன்னு நீ சொல்கிறீல்ல, அதை வந்து இணைச்சி டிஸ்ட்ரிபியூட்ரு, ஃபைனான்சியர்ஸு, மீடியேட்டர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸு பல பேரும் வர வச்சு அந்த படத்தை வேணால் போட்டு காமி, படத்தை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் படத்தை வாங்கியிருக்காங்கல்ல, அவங்களாம் அந்த படத்தை பார்க்கட்டும், நீ சோக கிளைமேக்ஸ் வச்சுருக்க அதையும் போடு,
என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். இந்த சோக கிளைமேக்ஸ் இருக்கக்கூடியதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் அந்த கிளைமேக்ஸ் தான் பார்த்தாங்க. சோக கிளைமேக்ஸ் இருக்கக்கூடிய அந்த காப்பி இருக்குல்ல, அது தான் பார்த்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாம் பிடிச்சி போய் படம் முடிஞ்சோடனே எல்லோரும் கண்களில் கண்ணீர் கசிய மெய் மறந்து போய் நின்றுருக்காங்க. அப்படியே அதாவது இது ஒரு படம் அப்படின்றத விட இது ஒரு வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு ஆகி அப்படியே விக்ரமனை எல்லோரும் கட்டிப்பிடிச்சி அணைச்சி அப்படின்ற அளவுக்கு பாராட்டு மழையில் விக்ரமன் நனைந்திருக்கிறார் அப்படின்னு. அப்புறம் இந்த ப்ரொஜெக்ஷன் இந்த விஷயம்லாம் எல்லாம் முடிஞ்சு அப்படியே விக்ரமன் வந்து வீட்டுக்கு போகும்போது ராத்திரி 2 o'clock போயிருக்காரு. 2 மணிக்கு போகும்போது அவங்க அந்த படம் பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் எல்லாம் படம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து அழுதாங்களாம். விக்ரமன் வீட்டுக்கு போன பிறகு என்ன மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அப்படியே அந்த என்ன மாதிரி கிளைமேக்ஸு, அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்படியே கண்ணில் வர கண்ணீரை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் போன பிறகும் அவங்க கண்ணில் வந்து கண்ணீர் மல்க அப்படின்னு நின்றுட்டு இருந்திருக்காங்க அவங்க ஒய்ஃபு. அப்போ அந்த அளவுக்கு பலரையும் வந்து நெகிழ வைத்த கிளைமேக்ஸ் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. இது மறுநாள் ஆர்பி சௌத்ரி சார் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் போய் சொல்லியிருப்பாங்களே, இது மாதிரி நைட் நான் படம் பார்த்தோம், இது வந்து ஒரு பேத்தட்டிக் கிளைமேக்ஸு, அருமையான கிளைமேக்ஸு, எக்ஸ்ட்ரானரியான மூவி, படம் பெரிய அளவில் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எல்லாரும் போய் சொல்லியிருப்பாங்களே. சொன்ன பிறகு ஆர்பி சௌத்ரி சாருக்கு சந்தோஷம். என்னென்னா ப்ரொடியூசரு படத்தை எடுத்துருக்காரு, டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபுல்லாக அந்த பேத்தட்டிக் கிளைமேக்ஸ் இருக்கிறதா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி வரும்போது இப்போ ஆர்பி சௌத்ரி சார் வந்து விக்ரமனை கூப்பிட்டு, யோ எல்லாருமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபுல்லாக வந்தாங்க, வந்து அவங்க நீ பேத்தட்டிக் கிளைமேக்ஸ் வச்சு படத்தை எடுத்துருக்கையில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அதே பேத்தட்டிக் கிளைமேக்ஸே இருக்கட்டியா படத்தில், அதோடைய படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த சோக கிளைமேக்ஸோடு தான் பூவே உனக்காக திரைப்படம் திரைக்கு வந்தது அப்படின்னு. எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிச்சு அப்படின்றவங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. அதனால் ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு பின்னாடி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறபோது இந்த விஷயத்தை வந்து நான் வந்து ஒரு நாளிதழில் படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு வகையில் விக்ரமன் மேலே எனக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை உண்டானது. அதாவது எவ்வளோ போல்டாக வந்து 2 கிளைமேக்ஸும் ஷூட் பண்ணியிருக்காருன்றது ஒன்று. அது பிறகு ஏற்கனவே ஹேப்பி கிளைமேக்ஸை வச்சு ஆர்பி சௌத்ரி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டி புகழ்ந்து இப்படியெல்லாம் ஆன பிறகு கூட அது பிறகு இன்னொரு கிளைமேக்ஸு சோக கிளைமேக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கார்ல, கொஞ்சம் கூட அதை தயங்காமல் சொல்லி அதுக்கு பிறகு ஆர்பி சௌத்ரியும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பாசிட்டிவ் அந்த ஹேப்பி கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அது நான் பார்த்தேன்ல எனக்கு பிடிச்சிருக்குல்ல, அதே போதும், அதே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசாமல் போயிருக்கலாம்ல. அப்படி இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு நீ போட்டு காமி, அவங்களாம் படத்தை பார்க்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி சொன்னார் பாருங்க. கிரேட். உண்மையாகவே எவ்வளோ பெரிய உயர்ந்த குணம் அது. அதுக்கு பிறகு ஒரு படத்தை போட்ட பிறகு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அது விக்ரமனுடைய ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க வந்து அழுது இப்படின்ற விஷயங்கள்லாம் இதாகி அப்படின்றது. இதில் வந்து விஜயும் கூட ஒரு வகையில் பாராட்டலாம். இந்த 2 கிளைமேக்ஸுக்கும் சம்மதிச்சு அந்த அவர் எதுக்கு சார் விஷப்பறிச்ச, ஏற்கனவே ஹேப்பி கிளைமேக்ஸாக சௌத்ரி சார் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறார்ல, அதே இருக்கட்டுமே அப்படின்லாம் சொல்லாமல் அந்த ஷூட் பண்ணுறதுக்கே அவர் சம்மதிச்சார் பாருங்கள். 2 கிளைமேக்ஸுக்கும் சம்மதிச்சு நடிச்சிருக்காருல்ல விஜய் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லையா. அதனால் வந்து பூவே உனக்காக படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட மறக்க முடியாத பல சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.